Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்தில் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. தாவேக்கு சார்பில் விஜய் மற்றும் புஸ்ஸி ஆனந்த் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனையானது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று சரியாக 12 மணி அளவில் இருந்து விஜயுடைய வீட்டில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், அதே போன்று பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக விஜய் வீட்டுக்கு 1 மணி நேரமாக ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த ஆலோசனை 1 மணி நேரமாக நீடித்து விட்ட பிறகு தற்பொழுது விஜய் வீட்டிலிருந்து சரியாக ஒரு 5 வீடு தள்ளி இந்த இடத்தில் தான் அவருடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் தங்க இருப்பதாக தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே தெரிவித்தது போல கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நீலாங்கரை வீட்டில் அவருடைய வீட்டில் 1 மணி நேரமாக இந்த ஆலோசனை நடைபெற்றது. இதில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 4 பேர், அதே போன்று நீலாங்கரை உதவி ஆணையர், அதே போன்று ஐபி அதிகாரிகள் என 8க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் விஜய் வீட்டில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று விஜய் வீட்டை சுற்றி எந்தெந்த இடத்தில் பாதுகாப்பு போட வேண்டும், அதே போன்று அவர் கட்சி நிகழ்ச்சியும் அதே போன்று பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது எத்தனை அதிகாரிகள் கூட இருப்பார்கள். குறிப்பாக இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை பொறுத்தவரை 8 முதல் 11 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கலந்து கொள்வார்கள். அதில் இவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் சுழற்சி முறையில் பாதுகாப்பு வீரர்கள் அவருடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது 4 சிஆர்பிஎஃப் வீரர்கள் மட்டும் தற்பொழுது அவருடைய வீடு, அதே போன்று சிஆர்பிஎஃப் வீரர்கள் தங்கக்கூடிய அந்த இடம், அதாவது அவருடைய வீட்டிலிருந்து சரியாக 5 வீடு தள்ளி இந்த இடத்தில் தான் அவருடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் தங்க போகிறார்கள் என ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இங்கிருந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள், அதே போன்று ஐபி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக பணியூர் சென்று அந்த அலுவலகத்திலும் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை அடுத்து இந்த ஆலோசனை முடித்துவிட்ட பிறகு இன்று முதல் அவருக்கு அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பானது வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பிற்காக மாதந்தோறும் 12 லட்சம் ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தமிழக வெற்றி கழகம் சார்பாக தான் வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சரியாக 12 மணி அளவில் இருந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று 1 மணி அளவில் முடிந்திருக்கிறது. குறிப்பாக விஜய் வீட்டிலிருந்து சரியாக ஒரு 5 வீடு தள்ளிதான் அவர்கள் தங்கக்கூடிய இந்த இடமானது தற்பொழுது இருக்கிறது. இந்த இடத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக அவர்கள் விஜயுடைய அலுவலகத்துக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.